இந்த வீடியோ உங்க கண்ணுல பட்டது சாதாரணம் இல்லைங்க. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும் கேள்விகள், எப்ப நல்ல மாற்றம் வரும்னு நினைச்ச அந்த எண்ணங்கள். அதுக்கான பதில் இங்க இருக்குங்க. வாழ்க்கை சில நேரம் நம்ம சோதிக்குங்க. ஆனா அந்த சோதனைகள் எல்லாம் நம்மள உயர்த்தத்தான் வந்திருக்குங்க. முருகனின் அருள் உங்க கூட இருக்குங்க. நம்பிக்கையை விடாதீங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. வாங்க இப்போ உங்க ராசிக்கான பலனை பார்க்கலாமுங்க. நம்ம கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஒரு திருப்புமுனை நடக்க போகுதுங்க. குறிப்பா சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட உறவால உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் திசை மாற போகுதுங்க. இவ்வளவு நாளா நீங்க பட்ட கஷ்டம், ஏமாற்றம், கண்ணீர் எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்க போகுதுங்க. கடகராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. மற்றவங்க மேல ரொம்ப சீக்கிரமா அன்பை வச்சிருவீங்க. ஆனா அதே அளவுக்கு உங்களுக்கு திரும்ப அன்பு கிடைக்குதான்னு கேட்டா முக்கால்வாசி நேரம் ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்குங்க. யாருக்காவது உதவி செஞ்சா கூட கடைசியில நீங்க தான் கெட்டவங்களா நிற்பீங்க. ஆனா இப்ப கிரக நிலைகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாவே மாறிக்கிட்டு இருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு புது வெளிச்சம் வரப்போகுதுங்க. இது சாதாரண மாற்றம் கிடையாதுங்க. உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போற ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் தானே சொல்லணுங்க. இத்தனை வருஷமா நீங்க எந்த விஷயத்துக்காக ஏங்கி தவிச்சிங்களோ அது உங்களுக்கு தேடி வரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போற அந்த ஒரு நபர் யாரா வேணாலும் இருக்கலாமுங்க. ஒரு புது நண்பரா இருக்கலாம், தொழில ஒரு கூட்டாளியா இருக்கலாம், இல்லைன்னா உங்க வாழ்க்கை துணையா கூட இருக்கலாம். இத்தனை காலமா உங்க மனசுல இருந்த பாரத்தை அப்படியே இறக்கி வைக்கிற மாதிரி உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் உங்களை தேடி வர போறாருங்க. இது வரைக்கும் நீங்க நம்பி ஏமாந்தவங்க, உங்களை விட்டு விலகி போனவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி இருக்க போகுதுங்க. இது வரைக்கும் ஏற்பட்ட தடைகள், மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி ஒரு தெளிவான பாதை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. இது நடக்கும்போது உங்க சுபாவத்திலே சில மாற்றங்கள் உங்களுக்கு தெரியுங்க. உங்களை சுத்தி என்ன நடக்க போகுது, பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நீங்க ரொம்ப ஆழமா உணர ஆரம்பிப்பீங்க. உங்க வாழ்க்கை மாறப்போகுது அப்படிங்கறத சில முக்கியமான அறிகுறிகள் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாமுங்க. முதல்ல உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத அமைதி வருமுங்க. இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கோவப்படுவீங்க, ரொம்ப வருத்தப்படுவீங்க, ராத்திரி தூக்கம் இல்லாம ஏதேதோ நினைச்சு குழம்புவீங்க. ஆனா இப்ப யாராவது உங்களை காயப்படுத்தினா கூட அதை பெருசா எடுத்துக்காம கடந்து போற பக்கமும் உங்களுக்கு தானா வருமுங்க. உங்களை விட்டு போனவங்களை பத்தியோ இல்ல உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை பத்தியோ நினைச்சு கவலைப்படுற நீங்க முழுசா நிறுத்துவீங்க. உங்க மனசு ரொம்ப லேசான மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்குமுங்க. இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல வர முதல் அறிகுறிங்க. அதாவது உங்களுக்கான நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. இனிமே பழைய குப்பிகளை மனசுல சுமக்க தேவையில்லை அப்படிங்கறதா இதோட அர்த்தம்ங்க. காலையில எழுந்திருக்கும் போது ஒரு புது நம்பிக்கையோட இன்னைக்கு ஏதோ ரொம்ப நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய உற்சாகத்தோட எழுந்திருக்க ஆரம்பிப்பீங்க. அடுத்தபடியா உங்க உள்ளுணர்வு ரொம்ப பலமா வேலை செய்ய ஆரம்பிக்குங்க. யாராவது உங்ககிட்ட வந்து நல்லவங்க மாதிரி நடிச்சா அவங்க முகத்திலேயே உங்க மனசு உடனே கிழிச்சு காட்டிருங்க. இந்த நபர் சரியில்லை, இவங்க கிட்ட தள்ளி இருக்கணும்னு உங்க மனசு உங்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு உண்மையிலேயே நல்லது நினைக்கிறவங்க உங்களை அறியாமலேயே உங்க பக்கம் ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. சில நேரங்கள்ல அதிகாலை கனவுகள் மூலமா கூட உங்களுக்கு சில வழிகாட்டுதல் கிடைக்குமுங்க. சம்பந்தமே இல்லாத இடங்கள்ல இருந்து உங்களுக்கு உதவிகள் தேடி வருமுங்க. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி ரொம்ப சாதாரணமா நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல உங்களை வந்து சேருமுங்க. இதெல்லாம் சும்மா தற்செயலா நடக்கிறது கிடையாதுங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் உங்க வாழ்க்கையை மாத்த போற அந்த உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய போகுது அப்படிங்கிறதுக்கான முன்கூட்டிய அறிகுறிகள் தான் இதெல்லாமுங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி சில விஷயங்கள் திரும்ப திரும்ப நடக்குங்க. அதை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கான பாதை எவ்வளவு தெளிவா இருக்குன்னு உங்களுக்கு புரியுங்க. மூணாவது முக்கியமான அறிகுறி என்னன்னா, உங்க வாழ்க்கையில இருந்து தேவையில்லாத ஆட்கள், உங்களை எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் தானா விலகி போயிடுவாங்க. இவ்வளவு நாளா அவங்களை எப்படி நம்ம விட்டுட்டு போறதுன்னு நீங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப பிரபஞ்சமே ஒரு பெரிய சுத்தப்படுத்துற வேலையை உங்க வாழ்க்கையில செய்ய போகுதுங்க. நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அவங்களாவே உங்களை விட்டு தூரமா போயிடுவாங்க. ஒரு பக்கம் பார்த்தா இது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கே புரியும் இவங்க போனது எவ்வளவு பெரிய நல்லதுன்னு. அந்த இடைவெளியை நிரப்புறதுக்கு தான் அந்த புது உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போகுதுங்க. உங்களை நிஜமா நேசிக்கிறவங்க, உங்களுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு வருவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச நல்ல காரியங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கிற நேரம் இதுங்க. இது முதலாவது அறிகுறி, உங்க வேலை செய்யற இடத்துலயோ இல்ல தொழிலையோ ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுங்க. இது வரைக்கும் உங்க திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. ஆனா இப்ப திடீர்னு ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குங்க. அந்த வாய்ப்பு சாதாரணமா இருக்காதுங்க. உங்க பொருளாதார நிலைமையை அப்படியே தூக்கி நிறுத்துற அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்குமுங்க. உங்களை நம்பி ஒரு பெரிய பிறப்பு கொடுப்பாங்க. அந்த நேரத்துலதான் நீங்க அந்த நபரை சந்திப்பீங்க. அவங்க உங்க வேலை விஷயமா மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையிலும் ரொம்ப ஊக்கப்படுத்துவாங்க. உங்க திறமையை நீங்களே முழுசா உணர்றதுக்கு அவங்க ஒரு பெரிய காரணமா இருப்பாங்க. பல வருஷமா முடங்கிக்கிட்டு இருந்த உங்க தன்னம்பிக்கை திரும்பவும் துளிர் விடுமுங்க. காசு பணத்தை விட ஒரு நல்ல மனிதரோட ஆதரவு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நீங்க அப்பதான் முழுசா அனுபவிப்பீங்க. அஞ்சாவது அறிகுறி, சில நல்ல சகுனங்களை நீங்க அடிக்கடி பார்க்க ஆரம்பிப்பீங்க. இல்ல உங்களுக்கு கிடைக்கிற பிரசாதம், இல்ல நீங்க வெளியில போகும்போது ரொம்ப மங்களகரமான விஷயங்களை பார்க்க
பார்க்கறது இதெல்லாம் அதிகமாக நடக்குமுங்க. உங்கள் வீட்டை சுற்றி ஒரு நல்ல அதிர்வலை எப்பவுமே இருக்குமுங்க. உங்கள் முகம் முன்னை விட ரொம்ப பிரகாசமாக மாறுமுங்க. உங்களை பார்க்குறவங்களே என்ன திடீர்னு ரொம்ப சந்தோஷமா இருக்க, முகம் ரொம்ப தெளிவா இருக்குன்னு உங்ககிட்டயே கேட்பாங்க. ஏன்னா உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த நிம்மதியும் எதிர்காலம் பத்தின ஒரு தைரியம் உங்க முகத்துல அப்படியே தெரியுமுங்க. முந்தியெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட உடனே பதறி போயிடுவீங்க, யார உதவிக்கு கூப்பிடுறதுன்னு தவிப்பீங்க. ஆனா இப்ப அந்த மாதிரி எந்த பதட்டமும் இருக்காதுங்க. நமக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவரை பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்குள்ள ஆழமா வேர் நிற்குமுங்க. அந்த நம்பிக்கை தான் அந்த புது உறவு உங்க வாழ்க்கைக்கு செய்ய போற முதல் பெரிய மாயாஜாலம்ங்க. 6வது அறிகுறி, உங்க பொருளாதாரத்துல ரொம்ப பெரிய முன்னேற்றம் வரப்போகுதுங்க. இவ்வளவு நாளா கையில காசு தங்கல, வந்த பணம் எல்லாம் எப்படி போச்சுன்னே தெரியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. வராதுன்னு நினைச்ச பணம் கூட இனிமே உங்க வாழ்க்கைக்கு தானா வந்து சேருமுங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போற அந்த நபர் மூலமா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காத்து அடிக்க போகுதுங்க. அவங்க கொடுக்குற சில ஆலோசனைகள் உங்க தொழிலையோ இல்ல வேலையிலோ பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேர்க்குமுங்க. இத்தனை வருஷமா நீங்க பட்ட கடன் தொல்லைகள், அவமானங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குங்க. ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு பண வரவு இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த புது உறவோட வரவு உங்க தலையெழுத்தை மட்டும் இல்ல, உங்க பண கஷ்டத்தையும் மாத்தி எழுத போகுதுங்க. முந்தியெல்லாம் காசுக்காக யார்கிட்டயாவது போய் நிக்கணுமேனு கூச்சப்பட்டிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை உங்களுக்கு வராதுங்க. 7வது அறிகுறி, உங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லபடியா தேடி வருமுங்க. இவ்வளவு நாள் மனசுல இருந்த பாரம், ஏமாற்றம் இதெல்லாமே உங்க உடம்பையும் ரொம்ப சோர்வாக்கி இருக்குமுங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு மந்தமான நிலை, கை கால் வலி, தூக்கமின்மைன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இப்போ உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்குமுங்க. மனசு சந்தோஷமா இருந்தாலே பாதி நோய் குணமாகிடும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது உங்க விஷயத்துல 100க்கு 100 உண்மையாக போகுதுங்க. இந்த புது உறவு உங்ககிட்ட காட்டுற அன்பும் அக்கறையும் உங்க மன அழுத்தத்தை முழுசா குறைச்சிடுங்க. காலையில எழுந்திருக்கும் போது எந்த ஒரு சோர்வும் இல்லாம ரொம்ப சுறுசுறுப்பா வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களே உங்ககிட்ட கேட்பாங்க, என்ன திடீர்னு இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கீங்கன்னா. அந்த அளவுக்கு உங்க உடம்புலையும் மனசுலையும் ஒரு பெரிய பாசிட்டிவான மாற்றம் தெரிய ஆரம்பிக்குங்க. 8வது அறிகுறி, உங்களை நீங்களே முழுசா நேசிக்க ஆரம்பிப்பீங்க. பொதுவா கடகராசிக்காரங்க மற்றவங்களுக்கு ஒண்ணுனா துடிச்சு போவீங்க. ஆனா உங்களுக்கான தேவைகளை எப்பவுமே தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுலயே உங்க வாழ்க்கையோட பாதி நேரம் போயிருக்குங்க. ஆனா இப்போ உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போற அந்த நபர் நீங்க எவ்வளவு முக்கியமானவங்க, உங்களுக்கான தனித்தன்மை என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைப்பாங்க. உங்களோட உண்மையான மதிப்பை நீங்க உணர்றதுக்கு அவங்க ஒரு பெரிய கண்ணாடியா இருப்பாங்க. இதுக்கப்புறம் மற்றவங்களுக்காக உங்களை மாத்திக்கிறத நீங்க முழுசா விட்டுருவீங்க. உங்க ஆசைகள், உங்க கனவுகள் மேல முழு கவனத்தையும் வைக்க ஆரம்பிப்பீங்க. உங்களை பிடிக்காதவங்களை பத்தி நீங்க கொஞ்சமும் கவலைப்பட மாட்டீங்க. இந்த சந்தோஷம் தான் உங்களுக்கு முக்கியம்னு நீங்க முடிவெடுக்கிற அந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்த காலம் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம்ங்க. 9வது அறிகுறி என்னன்னா, உங்களுக்கு இறை பக்தி ரொம்ப அதிகமா மாறும். இது வரைக்கும் சாமி கும்பிட்டுருப்பீங்க. ஆனா இப்ப ஏதோ ஒரு சக்தி உங்களை வழி நடத்துறத நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. முந்தியெல்லாம் கஷ்டம் வந்தா மட்டும்தான் சாமி முன்னாடி போய் நின்று அழுவீங்க. ஆனா இனிமே சந்தோஷத்துலயும் நன்றியோட சாமி கும்பிடுவீங்க. உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த உறவு வெறும் உங்களுக்கு உலகத்துக்கான உறவா மட்டும் இல்லாம உங்க ஆத்மாவோட சம்பந்தப்பட்ட ஒரு பிணைப்பா இருக்குமுங்க. அவங்க வந்த நேரம் உங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடக்குமுங்க. ரொம்ப நாளா போக நினைச்ச புண்ணிய ஸ்தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு வருவீங்க. உங்க குடும்பத்திலயும் ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குமுங்க. அந்த தெய்வமே நேர்ல வந்து உங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்குமுங்க. உங்க குலதெய்வத்தோட அருள் முழுசா உங்களுக்கு கிடைக்கிற நேரம் இதுங்க. 10வது ரொம்ப முக்கியமான அறிகுறி, உங்க வாழ்க்கையோட நோக்கமே உங்களுக்கு முழுசா புரிய ஆரம்பிக்குமுங்க. இவ்வளவு நாளா நாம ஏன் பிறந்தோம், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியாம ஒரு இருட்டுல இருந்துகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கான அந்த விடிவெளி உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது எல்லாமே வெளிச்சமா மாறுமுங்க. அந்த புது உறவு மூலமா நீங்க சமுதாயத்துல ஒரு பெரிய மரியாதையை சம்பாதிப்பீங்க. நீங்க தொட்டதெல்லாம் தொடங்குமுங்க. இது வரைக்கும் உங்களை கேலி செஞ்சவங்க, உங்களை தாழ்த்தி பேசினவங்க எல்லாம் வாய் அடைச்சு போற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுதுங்க. உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு ஒரு தூய்மையான அன்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அந்த அன்பால உங்க ஒட்டுமொத்த தலையெழுத்து ரொம்ப அழகா மாறப்போகுதுங்க. கடகராசி அன்பர்களே, இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய பரிசை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. உங்க மனசுல இருக்கிற காயங்கள் எல்லாம் சீக்கிரமே ஆறப்போகுதுங்க. நீங்க எப்பவும் மற்றவங்களுக்கு கொடுக்கறத அந்த உண்மையான அன்பு இப்ப பன்மடங்கா உங்களை தேடி திரும்பி வரப்போகுதுங்க. அந்த புது உறவை திறந்த மனசோட ஏத்துக்கோங்க. உங்க உள்ளுணர்வை நம்புங்க. யாருக்காகவும் உங்களை நீங்க குறைச்சி எடை போடாதீங்க. உங்களுக்கான நேரம் வந்துடுச்சுங்க. இருட்டு விலகி வெளிச்சம் பிறக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கை இனிமே சந்தோஷம், நிம்மதி, வெற்றி இது எல்லாமே நிறைஞ்சிருக்க ஒரு அழகான பயணமா இருக்க போகுதுங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு குறையில்லாத வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. எல்லாமே நல்லதாவே நடக்குமுங்க. மனசை தளர விடாதீங்க. பொதுவாகவே உங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வந்தா கூட அதை எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க. உங்க மனசுல எதையும் மறைச்சு வச்சுக்க தெரியாதுங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற இந்த பெரிய மாற்றத்தை பத்தி நீங்க ரொம்ப ரகசியமா வச்சுக்கணுமுங்க. கண் திஷ்டி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா பட்டுடுங்க. உங்க முகம் மலர்ந்து இருக்கிறத பார்த்தா
பார்த்தாலே சுத்தி இருக்கிற சில பேருக்கு பொறுக்காதுங்க. அதனால இந்த புது உறவு பத்தியோ இல்ல உங்க தொழில கிடைக்க போற லாபத்தை பத்தியோ தேவையில்லாம ஊர் முழுக்க தம்பட்டம் அடிக்காதீங்க. உங்களுக்குள்ளேயே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க பழகுங்க. இந்த அமைதி தான் உங்க அதிர்ஷ்டத்தை இன்னும் பலமாக்குமுங்க. ஏன்னா உங்க வளர்ச்சி பிடிக்காதவங்க ஏதோ ஒரு ரூபத்துல அந்த உறவை பிரிக்க பார்ப்பாங்க. இல்லைன்னா உங்க மனசுல தேவையில்லாத குழப்பத்தை விதைக்க பார்ப்பாங்க. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இப்ப கிடைக்க போற நிம்மதியை நீங்க ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணுங்க. அதே மாதிரி நீ வரப்போற காலகட்டத்துல உங்ககிட்ட பணம் வருது. உங்க நிலைமை நல்லா இருக்கணும்னு தெரிஞ்சாலே உங்களை விட்டு போன பழைய ஆட்கள் எல்லாம் திரும்ப வருவாங்க. ரொம்ப பாசமா பேசுற மாதிரி பேசி உங்ககிட்ட உதவி கேட்பாங்க. இல்லைன்னா உங்க நேரத்தை வீணடிக்க பார்ப்பாங்க. உஷாரா இருக்கணுங்க. அந்த புது உறவுங்க உங்களுக்கு கொடுக்க போற தைரியத்துல யாருக்கு உதவி செய்யணும், யாரை தூரமா வைக்கணும் அப்படிங்கிற வித்தை உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருமுங்க. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை உங்க முன்னேற்றத்திற்காக மட்டுமே செலவு பண்ணுங்க. இறக்கப்பட்டு திரும்பவும் யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அது உங்க வளர்ச்சியை முடக்கிடுங்க. உங்களுக்காக வாழ்றது சுயநலம் கிடையாதுங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒண்ணுங்க. உங்க கூடவே இருந்து உங்க கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிட்ட அந்த புதிய நபருக்கு மட்டும் உங்க உண்மையான அன்பை கொடுங்க. இவங்க உங்க வாழ்க்கையில வரப்போற இந்த உறவு உங்களுக்கு கத்துக் கொடுக்க போற இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறதாங்க. இவ்வளவு நாளா மத்தவங்களுக்காகவே ஓடி உழைச்ச உங்க உடம்பு இப்ப கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுங்க. உங்க சாப்பாடு விஷயத்துல தூக்கத்துல நீங்க ரொம்ப கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க. கலையில கொஞ்ச நேரம் உங்களுக்காக ஒதுக்குறது, மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுன்னு உங்களை நீங்களே சந்தோஷமா வச்சுக்கிற வழிகளை தேடி கண்டுபிடிப்பீங்க. அந்த நபர் உங்க கூடவே இருந்து இதையெல்லாம் உங்களுக்காக பார்த்து பார்த்து செய்வாங்க. நீங்க உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்குமுங்க. இந்த ஒரு ஆழமான புரிதல் உங்க சிந்தனையை மட்டும் இல்லாம உங்க மொத்த வாழ்க்கையுமே ரொம்ப அழகா மாத்தி அமைக்க போகுது. இதுக்கு முன்னாடி நீங்க அனுபவிச்ச வழிகள் எல்லாம் வெறும் கனவு மாதிரி மறைஞ்சு போகுதுங்க. கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே ஒரு பழக்கம் இருக்குமுங்க. வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது நடந்தா கூட உடனே மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் வந்துடும். இது நிஜம்தானா, கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களும் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களா, இல்லை நம்மளை ஏமாத்திடுவாங்களான்னு ரொம்ப ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி பட்ட காயங்கள் அந்த மாதிரி. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் அந்த உறவு கிட்ட நீங்க இந்த மாதிரி எந்த சந்தேகமும் படக்கூடாதுங்க. அவங்க உங்களை உண்மையாகவே நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத முழுசா நம்புங்க. தேவையில்லாத குழப்பங்களை மனசுல போட்டுக்கிட்டு கிடைக்க போற சந்தோஷத்தை நீங்களே கெடுத்துக்காதீங்க. முழு மனசோட அவங்களை ஏத்துக்கோங்க. அவங்க உங்களுக்காகவே பிரபஞ்சத்தால் அனுப்பி வைக்கப்பட்டவங்க அப்படிங்கிறத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த புது நபரோட வரவு உங்க குடும்பத்திலேயே ரொம்ப பெரிய நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குமுங்க. இவ்வளவு நாளா குடும்பத்துல யாராவது உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒதுக்கி வச்சிருந்தா அவங்களுக்கே இப்போ உங்க அருமை முழுசா தெரிய வருங்க. ஆனா நீங்க பழைய கசப்பான சம்பவங்களை மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டீங்க. எல்லாரையும் மன்னிச்சு ஏத்துக்கிற ஒரு பெரிய பக்குவம் உங்களுக்கு தானாகவே வந்துடுங்க. குறிப்பா உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுசா கிடைக்குமுங்க. உங்க வீட்டுல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே தடபுடலாம் நடக்க ஆரம்பிக்குமுங்க. அந்த வீடே ஒரு பெரிய விசேஷ வீடு மாதிரி எப்பவும் கலகலன்னு ரொம்ப சந்தோஷமா மாறப்போகுதுங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போற இந்த பெரிய பரிசை வாங்குறதுக்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. காலையில எழுந்த உடனே உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. உங்க வீட்டை எப்பவுமே சுத்தமா ஒரு நல்ல அதிர்வலையோட வச்சுக்கோங்க. மனசுல இருக்கிற பழைய கவலைகள், துரோகங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இனி எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு உறுதியா நம்புங்க. நீங்க செஞ்ச புண்ணியம் பிரதிபலன் பார்க்காம மற்றவங்களுக்கு செஞ்ச உதவி எதுவுமே வீண் போகல. அது எல்லாமே ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒரு பெரிய ஆசீர்வாதமா ஒரு நல்ல உறவா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தலையெழுத்திய தங்கத்துல எழுத போற மாதமா இருக்க போகுதுங்க. அதனால ரொம்ப நம்பிக்கையோட இருங்க. உங்களுக்கான பொற்காலம் தொடங்கிடுச்சுங்க. இதுக்கு முன்னாடி உங்களை பொருட்டாவே மதிக்காத சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாம் இப்போ உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கே நேரம் இல்லைன்னு சொன்னவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட மணிக்கணக்கா பேச ஆசைப்படுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த ஒளியான நேரம் தாங்க. ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணுமுங்க. இவங்க எல்லாரும் உங்க மேல இருக்கிற பாசத்துல வரல, உங்ககிட்ட இருக்கிற அந்த நல்ல அதிர்ஷ்டத்தை பார்த்து வராங்க. இவங்களை எல்லாம் ஒரு புன்னகையோட கடந்து போக கத்துக்கோங்க. யார் உங்களுக்கு உண்மையா இருந்தாங்க, யார் உங்க கஷ்டத்துல கூட நின்னாங்க அப்படிங்கிறத உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. அந்த புது நபர் உங்க கண்ணை திறந்து விடுவாருங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ரொம்ப சுலபமா அடையாளம் காட்டிடுவாருங்க. இந்த நேரத்துல நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணுமுங்க. பொதுவா உங்க ராசிக்கு யாராவது கஷ்டம்னு வந்து நின்னா உங்ககிட்ட இருக்கிறத அப்படியே கொடுத்துருவீங்க. ஆனா இப்போ அப்படி செய்யக்கூடாதுங்க. உங்களுக்காக உங்க எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கிற பழக்கத்தை நீங்க உருவாக்கணுங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய போற அந்த உறவு உங்களுக்கு சேமிப்போட அருமையை புரிய வைப்பாங்க. வீண் செலவுகளை குறைச்சி எப்படி உங்களை நீங்களே பலப்படுத்திக்குங்கிறத கத்துக் கொடுப்பாங்க. முந்தையெல்லாம் காசு வந்த உடனே செலவழிச்சிருவீங்க. ஆனா இனிமே ஒவ்வொரு ரூபாயும் ரொம்ப யோசிச்சு உங்க வளர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்துவீங்க. இது ஒரு பெரிய மனமாற்றமுங்க.
இருக்குமுங்க. இந்த மாற்றம் தான் உங்கள ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு போக போகுதுங்க. இவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி எப்பவுமே குடிகொண்டிருக்குமுங்க. ராத்திரி படுக்கைக்கு போனா எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா ஒரு ஆழ்ந்த தூக்கம் வருமுங்க. காலையில எழுந்திருக்கும் போது இன்னைக்கு என்ன நல்ல விஷயம் நடக்க போகுதுங்கிற எதிர்பார்ப்போட ரொம்ப சுறுசுறுப்பா எழுந்திருப்பீங்க. உங்க முகம் எப்பவும் பிரகாசமா ஒரு தனி தேஜஸோடு இருக்குமுங்க. இதையெல்லாம் நீங்க ரொம்ப சீக்கிரமா உணர ஆரம்பிப்பீங்க. உங்க வாழ்க்கையில நடந்த பழைய கசப்பான சம்பவங்களை எல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி மறந்துட்டு புதுசா பிறந்த மாதிரி ஒரு உணர்வோடு வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கான நேரம் ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்த காலத்தை கொண்டு வர போகுதுங்க. உண்மையான அன்புனா என்ன, நிம்மதியான வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத நீங்க முழுசா ருசிக்க போறீங்க. இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணுங்க. இவ்வளவு நாள் உங்களை காயப்படுத்தினவங்க இப்ப நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து பொறுக்க முடியாம திரும்பவும் உங்க வாழ்க்கையில குழப்பத்தை உண்டு பண்ண நினைப்பாங்க. ஆனா இந்த முறை அவங்களால உங்ககிட்ட நெருங்கவே கூட முடியாதுங்க. ஏன்னா உங்களுக்கு அரணா ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா அந்த புது உறவு உங்க கூடவே நிற்கும். நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லைங்க. இவங்க என்ன பண்ணிடுவாங்களோ, நம்ம நிம்மதியை கெடுத்துருவாங்களோங்கிற அந்த பழைய பயத்தை தூக்கி தூரமா போடுங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு அசாத்தியமான தைரியம் தானா பிறக்குங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படாம உங்க இலக்கை நோக்கி நீங்க ரொம்ப வேகமா முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க. உங்க கண்ணு முன்னாடி நடக்கிற அந்த அதிசயத்தை பார்த்து நீங்களே பல நேரம் ஆச்சரியப்படுவீங்க. தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் வந்து குவியுமுங்க. புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு இதுதான் ரொம்ப சரியான நேரம்ங்க. அந்த புது நபர் உங்களுக்கு வெறும் உணர்வுபூர்வமான ஆதரவு மட்டும் தரமாட்டாங்க. உங்க தொழில் முன்னேற்றத்திற்கும் ஒரு பெரிய இணையா இருப்பாங்க. பல வருஷமா நீங்க போட்ட உழைப்புக்கு இப்பதான் சரியான பலன் கிடைக்க போகுதுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட யோசனை கேட்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயருமுங்க. உங்க பேச்சை யாரும் மதிக்கலையேன்னு வருத்தப்பட்ட காலம் மாறிடுச்சுங்க. இனிமே உங்க வார்த்தைக்கு சபையில ஒரு பெரிய மரியாதை கிடைக்குமுங்க. இதையெல்லாம் நீங்க அனுபவிக்க போறீங்க. அந்த நாட்கள் ரொம்ப சீக்கிரத்திலேயே வந்துருச்சுங்க. இதுக்கெல்லாம் நடுவுல உங்க மனசுல ஒரு பெரிய தெளிவு பிறக்குமுங்க. யார்கிட்ட எப்படி பழகணும், எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த இடத்துல அமைதியா இருக்கணுங்கிற அந்த வாழ்க்கை ரகசியம் உங்களுக்கு முழுசா கை வருங்க. உங்க கோபம், ஆதங்கம் எல்லாமே குறைஞ்சு எப்பவும் முகத்துல ஒரு சிரிப்போட எல்லாரையும் எதிர்கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் உங்ககிட்ட ஏற்பட்டிருக்க இந்த பெரிய மாற்றத்தை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க. உங்க குடும்பத்துல இவ்வளவு நாளா இருந்த சிறு சிறு சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் காத்துல கரைஞ்ச மாதிரி காணாம போயிடுங்க. வீட்டுல எப்பவும் ஒரு மங்களகரமான சூழ்நிலை இருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை, ஒரு அழகான காவியத்தை எழுத போகுதுங்க. இந்த புது உறவு சாதாரணமான ஒரு உறவா இருக்காதுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த பழகுன எந்த மனுஷங்க மாதிரியும் இவங்க இருக்க மாட்டாங்க. முக்கியமா உங்க மனசுல இருக்கிறத நீங்க வாய் திறந்து சொல்லாமலே புரிஞ்சுக்கிற ஒரு ஆத்மார்த்தமான பந்தமா இது அமைய போகுதுங்க. நீங்க சோகமா இருந்தா ஒரு வார்த்தை கூட பேசாம உங்க பக்கத்துல உட்கார்ந்து உங்க கவலையை போக்குற ஒரு ஜீவனா அவங்க இருப்பாங்க. இத்தனை காலமா நீங்க அனுபவிச்ச தனிமைக்கும் யாருமே நம்மளை முழுசா புரிஞ்சுக்கலையேங்கிற ஏக்கத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தமா இவங்க இருக்க போறாங்க. இதுவரைக்கும் நீங்க கொடுத்த அன்புக்கும் எந்த மரியாதையும் கிடைக்கலன்னு ஏங்கி போயிருந்த உங்க மனசுக்கு இவங்க காட்டுற அன்பு ஒரு பெரிய மருந்தா அமையுங்க. இந்த உறவு வந்த பிறகு உங்க வாழ்க்கையில நடக்க போற இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ரொம்ப சரியா அமைய ஆரம்பிக்குங்க. முன்னாடி எல்லாம் ஒரு சின்ன முடிவு எடுக்கணும்னா கூட 4 பேர்கிட்ட கேட்டு குழம்பி நிற்பீங்க. ஆனா இப்ப அப்படி இருக்காது. உங்களுக்குள்ள ஒரு அசாத்தியமான தெளிவு பிறக்குமுங்க. அந்த நபர் உங்களுக்கு கொடுக்குற ஊக்கமும் நம்பிக்கையும் உங்க சிந்தனையை இன்னும் தெளிவாக்குமுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அது ரொம்ப சுலபமா கையாளுற பக்கம் உங்களுக்கு வந்துருமுங்க. உங்க பேச்சிலையும் செயலையும் ஒரு பெரிய கம்பீரம் தெரிய ஆரம்பிக்குமுங்க. உங்களை பார்த்து பரிதாபப்பட்டவங்க எல்லாம் இப்போ உங்க தைரியத்தை பார்த்து பிரமிச்சு போற அளவுக்கு உங்க நடவடிக்கைகள் அடியோடு மாறிடுமுங்க. அது மட்டும் இல்லாம சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் கிடைக்க போகுதுங்க. இவ்வளவு நாளா கூட்டத்துல ஒருத்தரா இருந்த நீங்க இப்ப தனித்து பெரிய ஆரம்பிப்பீங்க. உங்க திறமைக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வருமுங்க. 4 பேர் உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க திறமை உயருமுங்க. அந்த புது உறவு அந்த புது நபர் உங்க முதுகுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை மாதிரி நின்று உங்களை ஒவ்வொரு படியிலையும் மேலே ஏற்றி விடுவாங்க. உங்க வெற்றிக்கு அவங்க தான் ஆணிவேரா இருப்பாங்க. நீங்க ஆசைப்பட்ட எல்லா காரியங்களும் எந்த தடையும் இல்லாம ரொம்ப சுலபமா கைகூடி வருமுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக வகுத்து வச்சிருக்கிற இந்த சிறப்பான பாதையில நீங்க ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் ஒரு பயணத்தை தொடங்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க சுமந்துக்கிட்டு இருந்த கர்ம வினைகள் எல்லாம் இப்ப முழுசா முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணுமுங்க. இத்தனை நாளா ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத பாரத்தை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு சுத்துற மாதிரியே ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்திருக்குமுங்க. என்னதான் சிரிச்சு பேசினாலும் மனசுக்குள்ள ஒரு மூலையில எப்பவுமே ஒரு கவலை ஏங்கிட்டே இருந்திருக்குமுங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த புது உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது அந்த பாரம் எல்லாம் மாயமா மறையறத நீங்க ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பீங்க. முந்தியெல்லாம் யாராவது உங்களை தப்பா பேசிட்டா அதையே நினைச்சு 4 நாள் தூங்காம அழுவீங்க. ஆனா இனிமே உங்களை பத்தி தப்பா பேசுறவங்களை பார்த்து நீங்க சிரிப்பீங்க. அவங்கள அப்படியே கண்டுக்காம கடந்து போவீங்க. அந்த அளவுக்கு உங்க மனசு இரும்பு மாதிரி உறுதியா மாறி இருக்குங்க. அந்த நபர் உங்களுக்கு கொடுக்க போற நிம்மதியும் தைரியமும் அப்படிப்பட்டதுங்க.
உங்க தினசரி வாழ்க்கையில நிறைய சின்ன சின்ன மாற்றங்கள் ரொம்ப அழகா நடக்க ஆரம்பிக்குங்க. ஆனா இப்ப நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகிற நேரம் வந்துருச்சுங்க. அந்த புது நபரோட அதிர்ஷ்டமும் உங்க கூட சேரும்போது நீங்க எடுக்கிற ஒவ்வொரு வியாபார முடிவும் வேலை சம்பந்தமான திட்டங்களும் ரொம்ப பெரிய வெற்றியில போய் முடியுங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க கூட உங்களுக்கு ரொம்ப விசுவாசமா ஒத்தாசையா மாற ஆரம்பிப்பாங்க. உங்களை தேவையில்லாம எதிர்த்தவங்க எல்லாரும் உங்க அசுர வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் நிற்பாங்க. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்களுக்கே உங்க உதவி தேவைப்படுற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப பெருசா மாறப்போகுதுங்க. கடகராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய வழியை ரொம்ப நம்பினவங்க துரோகம் செஞ்சதுதான். ரத்த சொந்தமா இருந்தாலும் சரி, ரொம்ப நெருங்கின நண்பர்களா இருந்தாலும் சரி, தேவை முடிஞ்சதும் உங்களை தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க கைப்பிடிக்க போற அந்த நபர் உங்க நிழல் மாதிரி உங்க கூடவே இருப்பாங்கங்க. எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட அதை துடைக்க அவங்க எப்பவும் தயாரா இருப்பாங்க. இதுவரைக்கும் நீங்க கொடுத்த அன்புக்கு எந்த மரியாதையும் கிடைக்கலன்னு ஏங்கி போயிருந்தோம் உங்க மனசுக்கு இவங்க காட்டுற அந்த ஆழமான அன்பு ஒரு பெரிய வரமா அமையுங்க. இந்த உலகத்திலேயே உங்களோட அவங்களுக்கு வேற எதுவும் பெருசா தெரியாத அந்த அளவுக்கு உங்க மேல உயிரியே வச்சிருப்பாங்க. அடுத்ததான் நீங்க பார்க்க போற மாற்றம் உங்க வீட்டுல நடக்க போற சுபகாரியங்கள் தாங்க. ரொம்ப வருஷமா தள்ளி போயிட்டு இருந்த கல்யாண பேச்சோ இல்ல சொந்த வீடு கட்டணுங்கிற கனவோ இப்ப எந்த தடைகளும் இல்லாம நிறைவேற போகுதுங்க. இந்த புது நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த ராசி உங்க வீட்டுல எப்பவும் ஒரு மங்களமான சூழ்நிலை நிலவுங்க. உங்க கையில தாராளமா பணப்புழக்கம் இருக்குங்க. கடன் பிரச்சனையில இருந்து முழுசா வெளியே வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப உயருங்க. நீங்க ஆசைப்பட்ட எல்லா பொருளையும் வாங்க அனுப்பிப்பீங்க. இவ்வளவு நாளா ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட 100 தடவை யோசிச்சவங்களுக்கு இப்ப எந்த குறையும் இல்லாம வாழ போற ஒரு யோகம் வந்துடுச்சுங்க. இவங்க ஆரோக்கியம் விஷயத்துல இருந்த அத்தனை பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்குங்க. மனசுல நிம்மதி இல்லாதால வந்த உடல் உபாதைகள், தூக்கமின்மை எல்லாமே அந்த நபர் வந்ததும் பனி மாதிரி விலகிடுங்க. காலையில் எழுந்திருக்கும் போதே ஒரு புது தெம்போட சுறுசுறுப்பா வேலை பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களை பார்க்குறவங்களுக்கே உங்க மேல ஒரு பெரிய மரியாதை வருமுங்க. இவ்வளவு நாளா உங்களை குறை சொல்லிக்கிட்டு இருந்தவங்க வாயெல்லாம் தானா அடங்கிடுமுங்க. பிரபஞ்சம் உங்களுக்காகவே பார்த்து பார்த்து செதுக்கின ஒரு அழகான வாழ்க்கை இதுங்க. இப்போ உங்க கண் முன்னாடி விரிய போகுதுங்க. இதை முழு மனசோட ஏத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ பழகுங்க. இந்த உறவு உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம்னு சொல்லலாமுங்க. ஆனா இதை தக்க வச்சுக்கிறது உங்க கையில தான் இருக்குதுங்க. கடகராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே கொஞ்சம் சந்தேகப்படுற குணம் இருக்குதுங்க. யார் மேலேயாவது அதிகமா பாசம் வச்சுட்டா அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோங்கிற பயத்துல சில நேரத்துல தேவையில்லாம சண்டை போடுவீங்க. ஆனா இந்த புது உறவு கிட்ட அந்த மாதிரி எந்த சந்தேகமும் படாதீங்க. அவங்க உங்களுக்காகவே பிரபஞ்சத்தால அனுப்பி வைக்கப்பட்டவங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறதை விட்டுட்டு அவங்கள முழுசா நம்ப ஆரம்பிங்க. உங்க மனசுல இருக்கிற எந்த ஒரு தயக்கத்தையும் அவங்க கிட்ட மறைக்காம சொல்லுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வெளிப்படையா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த பந்தம் ரொம்ப பலமா மாறுங்க. அவங்க உங்க குறைகளை சுட்டி காட்டினா கூட அது உங்க நன்மைக்காக தான் சொல்றாங்கிற பக்குவம் உங்களுக்கு வரணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க உங்க குலதெய்வ வழிபாட்டை ரொம்ப சிறப்பா செய்ய ஆரம்பிக்கணும். இவ்வளவு நாள் நேரம் இல்லை, வசதி இல்லைன்னு தள்ளி போட்டிருந்தா கூட இனிமே அப்படி செய்யாதீங்க. உங்களை தேடி வரப்போற இந்த அதிர்ஷ்டம் நிலைச்சு நிக்கணும்னா குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமுங்க. முடிஞ்சா உங்க குடும்பத்தோட போயிட்டு ஒரு முறை சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வீட்டுல எப்பவுமே நெய் தீபம் ஏற்றி வைங்க. அது உங்க வீட்டுல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் விரட்டிட்டு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வருமுங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் உங்க தொழிலையும் உங்க குடும்பத்திலையும் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வர போகுதுங்க. யார் கண்பட்டும் உங்க சந்தோஷம் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மாசத்துல ஒரு நாள் கல்லுப்பு சுத்தி போடுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா உங்களுக்கு தோணலாமுங்க. ஆனா இதோட பலன் ரொம்ப பெருசா இருக்குங்க. இவங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாலும் அதை அப்படியே உடனே நம்பிடாதீங்க. குறிப்பா உங்க வளர்ச்சியை பிடிக்காத சில பேர் இந்த புது உறவு பத்தியோ இல்ல உங்க வேலை பத்தியோ உங்ககிட்ட தப்பா பேச வாய்ப்பு இருக்குதுங்க. அவங்களோட நோக்கமே உங்களை குழப்பி விடுறதா. நீங்க நல்லா இருக்கிறத பார்க்க முடியாத சில சொந்தக்காரங்க கூட இப்படி நடந்துக்கலாம். அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து ரொம்பவே தள்ளியே இருங்க. உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு முழுமையான விடிவு காலம் இப்ப வந்திருக்குதுங்க. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க தொடாத உயரமே இல்லைன்னு சொல்லலாமுங்க. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க முன்னாடி ரொம்ப கம்பீரமா எந்த குறையும் இல்லாத ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளவு நாளா உங்களை ஒரு சாதாரண ஆளா பார்த்தவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து நின்னா ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயருங்க. உங்க பேச்சுக்கு ஊருக்குள்ள ஒரு தனி மரியாதை கிடைக்குமுங்க. முந்தையெல்லாம் நீங்க நல்லது சொன்னா கூட அதை யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. உங்களை சாதாரணமா எடை போட்டிருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க சொல்ற அளவுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பெரிய மதிப்பு இருக்குமுங்க. அந்த புது நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த நேரம் உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்குமுங்க. உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு நல்ல அதிர்வலை இருக்கிறத நீங்களே ஆழமா உணர்வீங்க. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசவே தயங்கினவங்க எல்லாம் இப்ப அவங்களாவே தேடி வந்து உங்ககிட்ட பழகுவாங்க. உங்க சுபாவத்துல இருக்கிற அந்த உண்மையான அன்புக்கு இப்பதான் சரியான அங்கீகாரம்
அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பணவரவு இருக்க போகுதுங்க. இத்தனை நாளா கையில காசு தங்களையே வர்ற பணம் எல்லாம் எப்படி போச்சுனே தெரியலேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு துளி கூட இருக்காதுங்க. நீங்க தொடங்குற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதுல ஒரு பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்குதுங்க. குறிப்பா சொந்தமா ஏதாவது தொழில் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு இதுதான் ரொம்ப சரியான நேரம்ங்க. உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்ட அந்த நபர் உங்க தொழில் முன்னேற்றத்துக்கும் ஒரு பெரிய பக்கபலமா ஒரு தூணா இருப்பாங்க. பல வருஷமா நீங்க அடைஞ்ச நஷ்டங்கள் ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் வட்டி முதலுமா சரி செய்யற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான லாபம் உங்களுக்கு தேடி வரப்போகுதுங்க. வராதுன்னு நினைச்சு கைவிட்ட பணம் கூட தானா உங்க கைக்கு வந்து சேருமுங்க. எல்லாத்துக்கும் மேல உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதி எப்பவும் குடிக்கொண்டிருக்குமுங்க. ராத்திரி தூங்கும் போது கூட எந்த கவலையும் குழப்பமும் இல்லாம நிம்மதியா தூங்குவீங்க. காலையில எழுந்திருக்கும் போது இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுதுங்கிற ஒரு உற்சாகத்தோட எழுந்திருப்பீங்க. உங்க வாழ்க்கையோட நோக்கமே உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிய ஆரம்பிக்குமுங்க. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு சிந்தனை கண்ணீருக்கும் எல்லாம் சேர்த்து வச்சு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை கொடுக்க போகுதுங்க. அந்த பரிசை திறந்த மனசோட ஏத்துக்க பழகுங்க. இருட்டுல முழுசா விலகி ஒரு பெரிய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வீச போகுதுங்க. எந்த குறையும் இல்லாத வசந்த காலம் தான் இனி உங்க வாழ்க்கையிலங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் சிறப்பா நடக்க போகுதுங்க. கடகராசி அன்பர்களுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, மனசுக்குள்ள 1000 வழிகளை வச்சுக்கிட்டு வெளியில ரொம்ப இயல்பா சிரிப்பாங்க. யார்கிட்டையும் அவ்வளவு சீக்கிரமா தங்களோட கஷ்டத்தை சொல்ல மாட்டாங்க. ஆனா நீ வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த உறவுகிட்ட நீங்க முழுசா ஒரு குழந்தையா மாறிடுவீங்க. இத்தனை வருஷமா நீங்க யார்கிட்டையும் சொல்ல முடியாத தனியா உட்கார்ந்து அழுது ரகசியங்களை எல்லாம் அவங்க கிட்ட ரொம்ப தயக்கமே இல்லாம சொல்வீங்க. அவங்க உங்களை எந்த ஒரு கேள்வியும் கேட்காம உங்களை கொஞ்சம் கூட தப்பா எடை போடாம முழுசா காது கொடுத்து கேட்பாங்க. அந்த ஒரு நிமிஷம் உங்க மனசுல இருந்த பல வருஷ பாரம் அப்படியே இறங்கிடுங்க. உங்க பேச்சிலேயே ஒரு பெரிய நிம்மதி தெரியுங்க. இதுவரைக்கும் உங்களை சுத்தி நீங்களே கட்டியிருந்த அந்த பெரிய சுவரை உடைச்சிட்டு வெளியே வருவீங்க. இது உங்களுக்கு ஒரு புது அனுபவமா ரொம்ப சிலிர்ப்பா இருக்குமுங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்க உடம்புலையும் மனசுலயும் ஒரு பெரிய மாற்றம் நடக்குமுங்க. கஷ்டம், குடும்ப பொறுப்பு இதெல்லாம் சேர்ந்து உங்களை சீக்கிரமே ரொம்ப முதிர்ச்சியான ஒரு ஆளா மாத்தி இருக்கும். எப்பவும் ஒரு சோர்வோட நம்ம வாழ்க்கையை அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருந்தவங்களுக்குள்ள இப்ப திரும்பவும் ஒரு பெரிய சுறுசுறுப்பு உங்களை ஒட்டி கொள்ளுங்க. உங்களை பாக்குறவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள் அந்த குறிப்பிட்ட நபர் உங்க திறமையை வெளியுலகத்துக்கு கொண்டு வரதுல ஒரு பெரிய பாலமாயி இருப்பாங்க. நீங்க செய்யற சின்ன வேலைக்கு கூட பெரிய அளவுல அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிக்குமுங்க. உங்க தொழில ஒரு புது உத்வேகம் பிறக்குமுங்க. இவ்வளவு நாளா மூலையில முடங்கி கிடந்த உங்க வியாபாரம் இப்ப 4 திசையிலும் கிளை விட்டு வளர போகுதுங்க. உங்களை வளர விடாம தடுத்த அத்தனை தடைகளையும் அந்த உறவு ரொம்ப சுலபமா உடைச்செறிஞ்சிடுங்க. உங்க பேரை கேட்டாலே சிலருக்கு வயிறு எறிகிற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுதுங்க. உங்க கைராசி அப்படிப்பட்டதுங்க. இப்ப அதுக்கு சரியான நேரம் வந்தாச்சுங்க. அதே மாதிரி உங்களை குடும்ப உறவுக்குள்ளேயும் ஒரு பெரிய வசந்தம் வீச போகுதுங்க. சொந்த பந்தத்தை எல்லாம் உங்களை ஒதுக்கி வச்ச காலம் போய் இப்போ உங்க வீட்டை தேடி வந்து விசேஷங்களும் கூப்பிடுவாங்க. வீட்டுல எப்பவும் சிரிப்பும் சத்தமும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்குமுங்க. நீங்க ரொம்ப நாளா சேர்த்து வைக்கணும்னு நினைச்ச பணம் இப்போ உங்க வங்கி கணக்குல பத்திரமா சேருங்க. யார்கிட்டையும் போய் கை கட்டி நிக்க வேண்டிய அவசியமே இனிமே உங்களுக்கு வராதுங்க. ஆடம்பரமான உடைகள் வாங்கணும், நகை நட்டை வாங்கணும்னு உங்களுக்குள்ள இருந்த ஆசைகள் எல்லாம் இப்ப எந்த தடையும் இல்லாம நிறைவேறுமுங்க. உங்க தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்யற அளவுக்கு ஒரு பெரிய ராஜயோகம் உங்களுக்கு அடிக்க போகுதுங்க. அந்த நபர் உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்க மேல எந்த ஒரு கெட்ட பார்வையும் விழாதுங்க. உங்க நிம்மதியை கெடுக்க நினைச்சவங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு காலம் ஒரு பெரிய பாடத்தை அவங்களுக்கு கத்துக் கொடுக்குமுங்க. இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டம், சிந்தின கண்ணீர், தூக்கம் இல்லாத ராத்திரிகள் இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பிரபஞ்சம் ஒரு பெரிய பரிசை உங்களுக்கு தரப்போகுதுங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க. பழைய நினைவுகளை சுமந்துக்கிட்டு எப்பவும் கவலைப்படுறதை விட்டுட்டு வரப்போற இந்த நல்ல காலத்தை முழு மனசோட வரவேற்க தயாருங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுதுங்க. அந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையை மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையும் ரொம்ப அழகா மாத்த போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தலையெழுத்து ரொம்ப சிறப்பா அமைய போகுதுங்க. உங்களுக்கான நேரம் வந்துருச்சுங்க. இனி எல்லாமே உங்க கைவசமா மாறுங்க. எந்த சூழ்நிலையும் உங்க நம்பிக்கையை மட்டும் தளர விடாதீங்க. நிம்மதியும் வெற்றியும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குமுங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, கடகராசி அன்பர்கள் பொதுவாகவே எந்த ஒரு புது காரியத்துல இறங்குறதுக்கும் ரொம்ப தயங்குவீங்க. நம்ம சேமிப்பு கரைஞ்சிருமோ இல்லை இதுல ஏதாவது நஷ்டம் வந்துருமோன்னு ரொம்ப பயப்படுவீங்க. ஆனா இப்ப அப்படி இருக்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போற அந்த புது நபர் கொடுக்குற ஊக்கம் உங்களை ரொம்ப தைரியமா முடிவெடுக்க வைக்குங்க. ஆச்சரியம் என்னன்னா, நீங்க எடுக்கிற அந்த முடிவு உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகுதுங்க. இதுக்கு முன்னாடி யார் பேச்சு கேட்டும் நீங்க இந்த அளவுக்கு துணிஞ்சு எந்த விஷயத்திலும் இறங்கியிருக்க மாட்டீங்க. ஆனா அவங்க மேல நீங்க வச்சிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை உங்க சமுதாயத்துல ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போக போகுதுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு திடீர்னு எப்படி இவ்வளவு தைரியம் வந்து
வந்துச்சுன்னு வாயடிச்சு போய் நிற்பாங்க. அதே மாதிரி பழைய நினைவுகள்ல இருந்து நீங்க முழுசா வெளியே வரப்போற பொண்ணான நேரம் இதுங்க. முந்தியெல்லாம் சும்மா உட்கார்ந்துருக்கும் போது கூட வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கசப்பான சம்பவங்களை நினைச்சுக்கிட்டு கண்ணீர் விடுவீங்க. நம்மளை இப்படி ஏமாத்திட்டாங்களே, நம்ம உண்மையான அன்புக்கு யாருமே மதிப்பளிக்கலையேன்னு உங்க மனசுக்குள்ள ரொம்ப குமுறுவீங்க. ஆனா அந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையிற அந்த நொடியில இருந்து பழைய குப்பைகளை எல்லாம் தூக்கி வெளியே போடுற மாதிரி உங்க மனசுல இருந்து எல்லா வலியும் தூக்கி எறிஞ்சிருவீங்க. இனிமே கடந்து போன பத்தி எந்த கவலையும் உங்களுக்கு துளி கூட இருக்காதுங்க. உங்க கண்ணு முன்னாடி நிக்கிற அந்த அழகான எதிர்காலத்தை மட்டும்தான் நீங்க ரொம்ப சந்தோஷமா பார்க்க போறீங்க. உங்க மனசு ரொம்ப லேசாகி காத்துல மிதக்கிற மாதிரி ஒரு பெரிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்குமுங்க. இவங்க ஒட்டுமொத்த தலையெழுத்துமே இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுதுங்க. இத்தனை வருஷமா இருட்டுக்குள்ள தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு பிரபஞ்சம் காட்ட போற ஒரு பெரிய வெளிச்சம் தான் இந்த புது உறவுங்க. உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காகவே உயிரை கொடுக்குற ஒரு ஜீவன் உங்க கூடவே நிழல் மாதிரி இருக்க போகுது. நீங்க பட்ட கஷ்டம், செஞ்ச தியாகம், தூக்கம் இல்லாத ராத்திரிகள் எதுவுமே வீண் போகலைங்க. எல்லாம் சேர்த்து வச்சு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பரிசு தான் இந்த காலகட்டம். உங்க குலதெய்வத்தை எப்பவுமே மனசார வேண்டிக்கங்க. எந்த ஒரு கெட்ட எண்ணங்களையும் பயத்தையும் மனசுக்குள்ள கொஞ்சமும் அனுமதிக்காதீங்க. முழு நம்பிக்கையோட உங்களை தேடி வரப்போற இந்த நல்ல காலத்தை வரவேற்க தயாராகுங்க. உங்களுக்கான வசந்த காலம் வந்துருச்சுங்க. இனிமே நீங்க தொட்டதெல்லாம் ஜெயந்தாங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.